السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونصلي ونسلم على حبيبه ونجيبه وخيرته في خلقه حافظ سره ومبلغ رسالاته بشير نعمته ونذير نقمته سيدنا ونبينا أبي القاسم المصطفى محمد. اللهم صل على محمد وعلى آله الطيبين الطاهرين المنتجبين الهداة المهديين سيما بقية الله في الأرضين. صلى الله على أئمة المؤمنين وهداة المستضعفين وهمات المؤمنين. أوصيكم عباد الله بتقوى الله. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அஹ்லுல் பைத் நேசர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை அல் குர்ஆனிலே தக்வாவை பற்றி குறிப்பிடுகின்ற போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி, ஈமான் கொண்ட மோமின்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய விடயத்தில் உண்மைக்கு உண்மையான தக்வாவை பேணிக் கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாக அன்றி இந்த புனித இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றியவர்களாக அன்றி நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்பதாக குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். தக்வா என்பது மனித வாழ்க்கையில் அவனுக்கு ஏற்படுகின்ற பல்வேறு தீங்குகளில் இருந்தும் ஆபத்துகளில் இருந்தும் அவனை பாதுகாக்கக்கூடிய ஒரு கருவியாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். மனிதனை பாவத்தை நோக்கி அல்லது பாவம் என்று சொல்கின்ற போது நாங்கள் எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்பவர்களாக இருப்போம், அல்லது ஏனைய மனிதர்களுக்கு உயிரினங்களுக்கு அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அருட்கொடை ஆகிய விடயத்தில் நாங்கள் அதனை துஷ்பிரயோகம் செய்யக்கூடியவர்களாக, அநியாயமான முறையில் அதனை நாங்கள் பயன்படுத்துபவர்களாக இருக்கின்ற நிலை வருகின்ற போது இந்த தக்வா என்பது எங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு கருவியாக இருக்கும். எனவே எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் இந்த தக்வாவை பேணி நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிரதான உரைகளில் உங்கள் மத்தியில் 2 விடயங்களை நான் விட்டு செல்கின்றேன், அவற்றை பின்பற்றும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் என்று உபதேசித்திருக்கிறார்கள். இந்த வகையில் அந்த 2 பெரும் விடயமாக, பெருமைது வாய்ந்த அம்சமாக, அல்லது சில இடங்களில் அவ்விரண்டையும் தன்னுடைய பிரதிநிதிகளாக, கலீஃபாவாக அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த 2 விடயம்தான் திருக்குர்ஆனும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித அஹ்லுல் பைத்துக்களுமாக இருக்கிறார்கள். எனவே அவ்விரண்டையும் பின்பற்றுமாறும் இந்த இடத்தில் உங்களுக்கு நான் உபதேசித்துக் கொள்கிறேன். நாங்கள் இருக்கக்கூடிய இந்த காலப்பகுதி வீரமங்கை ஹஜ்ரத் பீபி ஜைனப் அவர்களுடைய பிறந்த மாதமாக இருக்கிறது. ஜமாத்துல் அவ்வல் 5வது நாள், ஹிஜ்ரி 5வது வருடம் அல்லது 6வது வருடம் என்று சொல்லப்படுகிறது. இந்த மாதத்தில் அவர்கள் பிறந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். உண்மையில் அன்னை அவர்களை ஞாபகப்படுத்துகின்ற அல்லது போற்றி புகழ்கின்ற இஸ்லாமிய சமூகம் அவர்களுடைய சிறப்பை சர்வதேச ஹிஜாபுக்கான அல்லது இஃபாப், நாணம் என்று சொல்லப்படுகின்ற விடயத்துக்கான தினமாக கொண்டாடுவதை நாங்கள் பார்க்கிறோம். உண்மையில் இந்த ஹிஜாப் மற்றும் இஃபாப் என்று சொல்லப்படுகின்ற இஸ்லாம் வழிகாட்டி தருகின்ற முக்காடும் நாணமும் என்று சொல்லப்படுகின்ற இந்த விடயங்களுக்கு அளவீடாக, முன்மாதிரியாக இருப்பவர்கள் அஹ்லுல் பைத் பெண்களாகத்தான் இருக்கிறார்கள். நாங்கள் பார்க்கிறோம், அன்னை ஜஹ்ரா சலாமுல்லாஹி அலைஹா, பாத்திமா ஜஹ்ரா அவர்கள் இதற்கு மிகவும் முன்மாதிரியான பெண்ணாக திகழ்ந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து அன்னை பீபி ஜைனப் அவர்களுடைய மகளார் எவ்வாறு தாய் தன்னுடைய ஹிஜாபை, இஃபாபை, முக்காட்டையும் நாணத்தையும் அவர் பேணி வந்தாரோ அதே விடயத்திற்கு ஒரு முன்மாதிரியாக அன்னை அவர்களும் திகழ்ந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் இஸ்லாமிய வரலாற்றில் சில பெண்களை மாத்திரம் மிகவும் நெருக்கடியான சூழல்களில் அவர்களுடைய பங்களிப்பை புகழ்ந்து கூற வேண்டிய நிலையில் இருக்கின்றது. உதாரணமாக நாங்கள் 3 பெண்களை இங்கே உதாரணத்துக்கு கூற முடியும். அதாவது சத்தியத்துக்கு எதிராக ஒட்டுமொத்த அசத்தியக்காரர்களும் ஒன்று கூடியிருக்கின்ற நேரத்தில், அந்த நேரத்தில் ஒட்டுமொத்தமாக ஒன்று கூடியிருக்கக்கூடிய அநியாயக்காரர்களின் கைகளில் அனைத்து விதமான அதிகாரமும்
சக்திகளும் இருக்கின்ற நிலையில், அது சமூக பொருளாதார அரசியல் சக்திகளாக இருக்கலாம் அல்லது வேற சக்திகளாக இருக்கலாம், அதிகாரங்களாக இருக்கலாம், இவைகள் தன்னுடைய கைவசத்தில் கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஒருவர் அநீதிக்குள்ளாகின்ற போது அல்லது சத்தியத்தில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு எதிராக இந்த அசத்தியக்காரர்கள் ஒன்று திரள்கின்ற நேரத்தில் அப்படியான ஒருவரை ஆதரித்த 3 பெண்களாக நாங்கள் இவர்களை கொள்ள முடியும். முதலாவது அன்னை சையீதா கதீஜா சலாமுல்லாஹி அலைஹா அவர்களாக இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இஸ்லாமிய பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்த காலப்பகுதியில் அந்த குறைசி காவிர்களுக்கு எதிராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆதரித்த மாபெரும் ஒரு வீர மங்கையாக நாங்கள் அவரை கருத முடியும். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கென நிர்ணயிக்கப்பட்டிருந்த அரசியல் தலைமைத்துவம் கை நழுவி போனது மாத்திரமன்றி அஹ்லுல் பைத் குடும்பத்தினருக்காக வேண்டி, குறிப்பாக அன்னை ஸஹ்ரா ஸலாமுல்லாஹி அலைஹா அவர்களுக்காக வேண்டி வழங்கப்பட்டிருந்த பதக் தோட்டம் அது பறிமுதல் செய்யப்பட்ட நேரத்திலும் இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உரிமைக்காக வேண்டி அந்த பதக் தோட்டத்தை மீட்டெடுப்பதற்காக இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கிலாபத்தை, விலாயத்தை அதனை நிரூபிப்பதற்காக வேண்டி சையீதா ஃபாத்திமா ஸஹ்ரா ஸலாமுல்லாஹி அலைஹா அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த வகையில் மாபெரும் வீரமங்கையாக அன்னை அவர்கள் திகழ்வதை நாங்கள் வரலாற்றில் பார்க்க முடியும். அதே போன்றுதான் இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி யசீதுக்கு எதிராக அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தை, போராட்டத்தை தொடங்கிய நேரத்தில் கர்பலாவில் சமூகம் கொடுத்தது அல்லது கர்பலா நோக்கி வந்தது, அங்கே சமூகம் கொடுத்தது. அதற்கு பின்னரான நிகழ்வுகள் அனைத்திலும் அன்னை சையீதா ஸைனப் சலாமுல்லாஹி அலைஹா அவர்கள் கூட இருந்து அந்த நிகழ்வுகளில் தன்னுடைய சகோதரனுக்கு சார்பாக, ஒத்துழைப்பாக, ஆதரவாக இருந்து அசத்தியத்துக்கு எதிராக அவர்கள் போராடியதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த தருணங்கள் எல்லாம் அசத்தியக்காரர்களுடைய கைகளில் தான் அப்போதைய சமூக பொருளாதார அரசியல் அதிகாரம் எல்லாம் நிறைந்திருந்தது. இப்படியான ஒரு சூழலில் ஒரு ஆண் போராட்டத்தை மேற்கொள்வதே மிக பெரும் சவாலாக இருக்கின்ற தருணத்தில் அந்த சவாலை பொருட்படுத்தாது முன்னின்ற பெண்களாக இவர்கள் இருக்கிறார்கள். உண்மையில் அந்த தருணங்கள் ஒட்டுமொத்த அநியாயக்காரர்களும் அசத்தியவாதிகளும் ஒன்று சேர்ந்து இந்த சத்தியத்துக்கு எதிராக நிற்கின்ற நிலையில் அவர்கள் அதற்கு எதிராக குரல் எழுப்புதல் என்பது இன்று நாங்கள் சமூக வலைத்தளங்களில் அல்லது சில இடங்களில் பார்ப்பது போன்று பெண்கள் கூக்குரலிடுகின்ற, கோஷம் எழுப்புகின்ற, அதன் பிறகு கலைத்து செல்லுகின்ற ஒரு நிகழ்வு போன்றது அல்ல. இது உயிர் ஆபத்து நிறைந்த மிகவும் பாரிய பணி. இந்த பாரிய பணியை அவர்கள் தன்னுடைய உயிரை பொருட்படுத்தாது அந்த சத்தியத்துக்காக வேண்டி அவர்கள் கூட நின்று உழைத்தார்கள் என்று நாங்கள் பார்க்கின்ற போது உண்மையில் இவர்களுடைய இஸ்லாத்திற்கான அந்த பங்கு பாத்திரம் மிகவும் மகத்தானதாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த வகையில் அன்னை வீரமங்கை பிபி ஸைனப் அவர்களுடைய பிறந்த மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது. எனவே இந்த மாதத்தை நாங்கள் இந்த நாளை மிக சிறப்பாக அனுஷ்டிக்குவதற்கும் கடமைப்பட்டிருக்கிறோம். அன்னை அவர்களுடைய சிறப்பை புரிந்து கொள்வதற்கு அவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள், குறிப்பாக அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு பெயர்களை நாங்கள் பார்க்கின்ற போது அவர்களுடைய சிறப்பை புரிந்து கொள்ள முடியும். அஹ்லுல் பைத் இமாம்கள், நபிகளார் கூட சில இடங்களில் அவர்களுக்கு சில சிறப்பு பெயர்களை வழங்கி இருக்கிறார்கள். இமாம் அலி, இமாம் ஹசன், இமாம் ஹுசைன், பின் வந்த அஹ்லுல் பைத் இமாம்கள் என பல்வேறு இமாம்கள் அவர்களுக்குரிய சிறப்பு பெயர்கள் குறித்து சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். உதாரணமாக அவர்களுடைய அறிவை மெச்சி புகழ்ந்து கூறப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் அவரை அகீலா, ஆலிமா, ஃபஹீமா, ஆரிஃபா என்று சொல்லப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். இவைகளெல்லாம் அவர் ஒரு புத்தி சாதுரியமானவர், அறிவாளி, ஞானமிக்கவர் என்ற பொருளில் வந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இவைகள் அவருடைய அறிவு திறனை வெளிப்படுத்தக்கூடிய சிறப்பு பெயர்களாக இருக்கின்றன. அதே போன்று அன்னை அவர்கள் ஸைனப் அவர்கள் மாசூமா என்றும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது எவ்வாறு நாங்கள் அஹ்லுல் பைத் இமாம்களை மாசூம் என்று சொல்கின்றோமோ அதே போன்று அவர்களும் அந்த சிறப்பு பெயரை பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். மாசூமா, புனிதமான ஒருவர், பாவங்கள் இருந்து தன்னை தவிர்த்து கொண்ட ஒருவர் என்கின்ற பொருளில் மாசூமா என்கின்ற பெயரும் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று காமிலா என்ற பெயர் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு சம்பூர்ண மனுஷியாக அவர்கள் வாழ்ந்திருப்பதனால் ஒரு சம்பூர்ணமான ஒருவர் என்கின்ற பெயர் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த காமில் என்று சொல்வது, காமிலா என்று சொல்வது இஸ்லாமிய மெய்ஞானத்தில் ஒரு முழுநிலை அடைந்த ஒரு குருவுக்கு சொல்வார்கள், ஷேக் காமில் என்று சொல்வார்கள்.
அதாவது ஆன்மீகத்தின் உச்ச நிலையை, முழுமையான நிலையை அடைந்த ஒருவருக்கு சொல்லப்படுகிறது. இது அஹ்லுல் பைத் பாரம்பரியத்திலிருந்து வந்த ஒரு பெயராக இருக்கிறது. அன்னை அவர்களுக்கு காமிலா, சம்பூர்ணமான ஒருவர் என்கின்ற பெயர் வழங்கப்பட்டிருப்பது அவருடைய சிறப்பை நமக்கு சொல்கிறது. அதே போன்று ஃபாதிலா, தனி சிறப்பு மிக்க ஒருவர் என்று சொல்லப்படுகின்ற பெயர். இவ்வாறு பல பெயர்கள், இதற்கு அதிகமான சிறப்பு பெயர்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அதே நேரத்தில் அவர்கள் கர்பலா நிகழ்வுக்கு பிறகு அந்த ஒட்டுமொத்த துன்பத்தையும் கண்டவர் என்கின்ற வகையில் அவருக்கு உம்முல் மசாயிப் என்கின்ற பெயர் கொடுக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது ஒட்டுமொத்த துன்பத்தின் தாய், எல்லா துன்பத்தையும் அவர் கண்டவர் என்கின்ற பொருளில், அனுபவித்தவர் என்கின்ற பொருளில் அந்த பெயர் அவருக்கு வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்னை ஜைனப் சலாமுல்லாஹி அலைஹா அவர்களுடைய விடயத்தில் விசேடமாக சொல்லப்படுகின்ற ஒரு விடயம்தான் அவர்களுடைய ஹிஜாப் மற்றும் இஃபாஃபாக இருக்கிறது. அவருடைய முக்காடும் நாணமும் பற்றிய விடயம். இந்த விடயத்தில் பல்வேறு ரிவாயத்துக்கள் இருக்கின்றன. பல்வேறு அறிஞர்களும் இது தொடர்பான பல ஆய்வு ரீதியான விடயங்களையும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஃபிக்ஹ் துறையில் பேரறிஞராக இருந்த ஷேக் அப்துல்லா மாமகானி என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர், அவருடைய வரலாற்று ஆய்வு ரீதியான விடயத்தில் அவர் சொல்கின்ற போது சொல்கிறார்கள், கர்பலா நிகழ்வுக்கு முன்பு எந்த ஒரு ஆணும் அவரை கண்டிருக்கவில்லை என்று சொல்கிறார். அதாவது இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம், அதே போன்று அன்னை பாத்திமா சலாமுல்லாஹி அலைஹா ஆகியோரின் மகளாக இருந்த இந்த பெண்மணியை பற்றி பலரும் தெரிந்திருக்கிறார்கள், கேள்விப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய பெயர் அறியப்பட்டிருக்கிறது. உம்மு குல்தும் என்கின்ற பெயரும் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த பெயரிலும் அவர் அறியப்பட்டிருக்கிறார். ஆனால் இவர்தான் அந்த பெண் என்று யாரும் கண்டது கிடையாது என்பதாக இந்த மார்க்க அறிஞர் கூறுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று கர்பலா நிகழ்வில் பங்கெடுத்து ஷஹீதாகிய இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தோழர்களில் ஒருவராக இருந்த யஹ்யா இப்னு சலீம் மாசனி என்று சொல்லக்கூடியவர், அவர் இவ்வாறு அறிவித்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது மதீனாவில் இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வீட்டுக்கு அருகாமையில் குறிப்பிட்ட வருடம் நான் வாழ்ந்திருந்தும் கூட அன்னை ஜைனப் சலாமுல்லாஹி அலைஹா அவர்களை நான் பார்த்தது கிடையாது, ஏன் அவர்களுடைய சத்தத்தை கூட நான் கேட்டது கிடையாது என்று அவர் கூறுகிறார். அதே போன்று அவர் மேலும் அறிவிக்கையில், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிசுத்த கபரை தரிசிப்பதற்காக வேண்டி அன்னை அவர்கள் சொல்கின்ற போது அவரை வளைத்து இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இமாம்களான ஹசன் ஹுசைன் ஆகியோரும் நடந்து செல்வார்கள். அந்நிய ஆண்கள் அவரை பார்த்துவிடக் கூடாது என்பதற்காக அவ்வாறாக அந்த நிகழ்வு நடந்ததை தான் கண்டதாக அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். உண்மையில் இந்த விடயம் நாங்கள் அன்னை பாத்திமா சலாமுல்லாஹி அலைஹா அவர்களை பற்றி கூறுகின்ற ஒரு ரிவாயத்தை நினைவு கூறுகிறது. அதாவது அன்னை பாத்திமா சலாமுல்லாஹி அலைஹா அவர்கள் வீதியில் செல்கின்ற போது ஆடவர்கள் நினைத்துக் கொள்வார்களாம், யாரோ ஒரு வயதான ஒரு பெண்மணி தன்னை கடந்து செல்கிறார்கள் என்று. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அன்னை பாத்திமா சலாமுல்லாஹி அலைஹா அவர்கள் தன்னுடைய பருவத்தை கூட, அதாவது தான் ஒரு பெண் நடந்து செல்கின்ற போது அந்த நடந்து செல்கின்ற பெண் எந்த பருவத்தை உடையவள் என்று எங்களால் கணிக்கக்கூடியதாக சமகாலத்தில் இருக்கின்றது. 20 வயதா, 30 வயதா, 40, 50, 60, எந்த பருவத்தில் அந்த பெண் இருக்கிறாள் என்று சொல்லக்கூடிய நிலையில் அந்த காட்சி இருக்கும். ஹிஜாப் அணிந்திருந்தாலும் அபாயா அணிந்திருந்தாலும் நாங்கள் அந்த பருவத்தை சொல்லக்கூடிய நிலையில் அந்த பெண்ணுடைய நடை, பாவனை இவைகளை வைத்து பருவத்தை கண்டறியக்கூடிய நிலை இருக்கும். ஆனால் அன்னை ஜஹ்ரா சலாமுல்லாஹி அலைஹா அவர்கள் வீதியினால் கடந்து செல்கின்ற போது ஆடவர்கள் நினைத்துக் கொள்வார்களாம், யாரோ ஒரு வயோதிப பெண் எங்களை கடந்து செல்கிறார்கள். இது அன்னை ஜஹ்ரா சலாமுல்லாஹி அலைஹா அவர்களுடைய ஹிஜாபுக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறது. இந்த இஸ்லாமிய ஹிஜாப், இஃபாப், இஸ்லாம் வரையறுத்து காட்டி தருகின்ற இந்த முக்காடும் நாணமும் பற்றிய விடயத்தில் அன்னை ஜஹ்ரா சலாமுல்லாஹி அலைஹா அவர்கள் எவ்வாறு அந்த உச்சநிலை, ஒரு ஹிஜாப், ஒரு இஃபாப், ஒரு முக்காடு, ஒரு நாணம் எவ்வாறு இருக்க வேண்டும், பெண்கள் அதனை எவ்வாறு பேண வேண்டும் என்பதற்கு அளவீடாக அவர்கள் சொல்லித் தருகின்ற அந்த அவர்களுடைய வாழ்க்கை முறை 100% அவருடைய மகளார் அன்னை ஜைனப் சலாமுல்லாஹி அலைஹா அவர்களிடத்தில் இருந்ததைத்தான் அவர்களை பற்றி கூறுகின்ற இந்த ரிவாயத்துக்கள் எங்களுக்கு சொல்கின்றது. அதாவது கர்பலா நிகழ்வு வரைக்கும் எந்த ஒரு ஆடவரும் ஆணும் அவரை கண்டிருக்கவில்லை என்று சொல்வது மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. அந்த கர்பலா நிகழ்வுக்கு பிறகு இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவர்களுடைய பிள்ளைகள், அவர்களுடைய தோழர்கள் என பலரும் ஷஹீதாக்கப்பட்டதன் பிறகு
யசீதுடைய படையினர்களால் அந்த கர்பலாவில் இருந்த அந்த பெண்கள், எஞ்சியிருந்த பெண்கள், கூடாரத்தில் அமர்ந்த பெண்கள், சிறுமிகள், இவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட அந்த அட்டூழியங்கள், இவைகள் அவர்களுடைய ஹிஜாப் முறைக்கும், அவர்கள் பேணி வந்த ஹிஜாப் முறைக்கும், அவர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட அட்டூழியத்துக்கும் நாங்கள் அந்த நிகழ்வை நாங்கள் எங்களுடைய கண்களுக்கு கொண்டு வருகின்ற போது, இப்படியான பெண்களின் மீது இடம்பெற்ற அந்த அட்டூழியம், அவர்களுடைய ஹிஜாபை பறித்தல் என்பது, ஹிஜாபை நீக்குதல் என்பது, அவர்களுடைய நாணத்தை போக்குதல் என்று சொல்வது, அவர்களை ஏனைய ஆடவர்களுக்கு முன்னால் ஹிஜாபின்றி இழுத்துச் செல்லுதல், கைகளை கட்டி சங்கிலிகளால் கட்டி அவர்களை தெருவாக கொண்டு செல்லுதல் என்பது ஹிஜாபிய பெண்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட அந்த நிகழ்வு மிகவும் கொடூர வாய்ந்த ஒன்றாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவேதான் அவர் பற்றிய ரிவாயத்தில் சொல்லப்படுகிறது, அன்னை ஜைனப் சலாமுல்லாஹி அலைஹா அவர்களை பற்றி கர்பலா நிகழ்வுக்கு முன்னாடி யாரும் அவரை கண்டிருக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. அந்த கொடூர அட்டூழிய நிகழ்வுகளின் பிறகுதான் அவருடைய முகத்தை அந்த சமூகம் காண்கிறது. எனவே ஹிஜாபுடைய விடயத்தில் அஹ்லுல் பைத்துக்கள், குர்ஆனிலே நபிகளாருடைய மனைவர்களுடைய விடயத்தில் ஹிஜாபை பேணுமாறும், அவர்கள் எவ்வாறு வீதியில் நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒழுங்குகள் குறித்து கூறியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். நபிகளாருடைய வீட்டு பெண்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் இந்த ஹிஜாப் மற்றும் இஃபாப் விடயத்தில், முக்காடு மற்றும் நாணம் சார்ந்த விடயத்தில் எவ்வாறு அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற விடயத்தில் அன்னை ஜஹ்ரா சலாமுல்லாஹி அலைஹா அவர்கள், அவர்களுடைய மகளார் ஜைனப் சலாமுல்லாஹி அலைஹா அவர்களுடைய விடயங்கள் எங்களுக்கு மிகவும் முன்மாதிரி மிக்க ஒன்றாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இப்படியான பெண்கள், அதாவது அசத்தியத்துக்கு எதிராக குரல் எழுப்பக்கூடிய நிலையில் தன்னை மாற்றிக்கொண்ட பெண்கள், இஸ்லாமிய ஆரம்ப கட்டத்திலேயே அவர்கள் ஹிஜாபுடன் இருந்தார்கள். அநீதிக்கு எதிரான போராட்டங்களில் இறங்கிய தலைமை வகித்த இந்த பெண்கள் ஹிஜாபுடன் இருந்தார்கள் என்பது, அது எக்காலத்துக்கும் ஹிஜாபோடு ஒரு விடயத்தை அவர்கள் சாதிக்க முடியும் என்பதற்கான ஒரு விடயமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த ஹிஜாப் மற்றும் இஃபாப் விடயத்தில் பல்வேறு விடயங்களை அவர்கள் குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். இஸ்லாமிய ஹிஜாப் சமகாலத்தில் கேள்விக்குட்படுத்தப்படுகின்ற போது, அல்லது இந்த முக்காடு ஒரு பெண்ணுடைய நாணத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த முக்காட்டுக்கு எதிரான குரல்கள் சமகாலத்தில் எழுப்பப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். உதாரணமாக, ஒரு ஆணாதிக்க சமுதாயத்தில் பெண்களின் மீதான ஒரு திணிப்பாகத்தான் இந்த முக்காடு இருக்கிறது என்பதாக சொல்லப்படுகின்ற வார்த்தையை நாங்கள் பார்க்கிறோம். இதற்கு பின்னணியில் சில சித்தாந்தங்கள் இருந்து வந்ததை நாங்கள் பார்க்கலாம். தற்போது கூட அவைகள் இருக்குவதை நாங்கள் பார்க்கிறோம். உதாரணமாக, ஒரு ஆண் ஒரு பெண்ணை நோக்கி, அல்லது ஒரு தந்தை தன்னுடைய மகளை நோக்கி, அல்லது ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை நோக்கி சொல்லுகின்ற ஏவல் விளக்கல்கள், பின்னவீனத்துவாதிகள் அதனை இந்த ஏவல் விளக்கல்களாக சொல்லப்படுகின்ற கட்டளைகளை, கூற்றுக்களை அவர்கள் ஆதிக்கம் மிக்க ஒரு வார்த்தை பிரயோகம், அது சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய, ஒரு பெண்ணுடைய உரிமையை பறிக்கக்கூடிய கூற்றுக்களாக அவர்கள் சித்தரிக்கிறார்கள். ஆனால் இங்கே ஆச்சரியமான ஒரு விடயம் இருக்கிறது. என்னவென்று சொன்னால், பின்னவீனத்துவவாதிகளை பொறுத்த மட்டில் அவர்கள் மொழிக்கு ஒரு நிச்சய தன்மையான அர்த்தத்தை கொடுத்து பார்ப்பதில்லை. நிச்சயத்தன்மை வாய்ந்த அர்த்தம் கிடையாது என்று சொல்பவர்கள், ஒற்றை அர்த்தம் அதற்கு கிடையாது என்று சொல்வார்கள். என்றாலும் இந்த ஏவல் விளக்கல் என்கின்ற வகையில் பெண்கள் இதை செய்ய வேண்டும், செய்யக்கூடாது என்கின்ற வார்த்தைகளில் ஆணாதிக்க அர்த்தம் இருப்பதாக, ஒரு நிச்சயத்துவம் வாய்ந்த அர்த்தம் அதுக்கு இருப்பதாக அவர்கள் கூறுவது, மொழிக்கு முடிவாக நிச்சயத்தன்மை வாய்ந்த அர்த்தம் இருக்கிறதா இல்லையா என்பதில் அவர்களுக்குள்ளேயே கருத்து முரண்பாடு ஏற்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு பெண் எவ்வாறு இருக்க வேண்டும் இல்லை என்கின்ற விடயத்தில் கூறப்படுகின்ற ஏவல் விளக்கல்கள், இவைகள் எப்போதும் ஆதிக்க வார்த்தைகளாகத்தானா இருக்கும். ஏவல் விளக்கல் வார்த்தைகள் எப்போதும் ஆதிக்க வார்த்தைகள் தானே. ஒரு தந்தை ஒரு தன்னுடைய பிள்ளையிடம் இதை செய்யாதே என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள், இவைகள் எப்போதும் ஆதிக்க வார்த்தைகள் தானா இருக்கும். உதாரணமாக, ஒரு மருத்துவர் நோயாளியிடம் இதனை செய்யாதீர்கள் என்பது ஒரு ஆதிக்க வார்த்தையா? ஒரு சட்டத்தரணி தன்னுடைய சேவை நாடியிடம், அல்லது ஒரு உளவியலாளர் தன்னுடைய சேவை நாடியிடம் சொல்லுகின்ற ஏவல் விளக்கல் கட்டளைகள் ஆதிக்க வார்த்தைகளா? இவைகள் அனைத்தும் ஏவல் விளக்கல்களாக சொல்லப்படுகின்ற வார்த்தைகள் பொதுவாக அவைகள் ஆதிக்க வார்த்தைகளாக இருப்பதில்லை. அவைகள் அந்த துறை சார்ந்து
கூறப்படுகின்ற வழிகாட்டல்கள், எதை செய்ய வேண்டும் செய்யக்கூடாது. பெண்களுடைய விடயத்தில் பிறப்பிக்கப்படுகின்ற இந்த ஹிஜாப் ரீதியான கட்டளைகள், ஏவல் விளக்கல்கள், அது ஆதிக்க வார்த்தைகள் கிடையாது. அது துறை சார்ந்து சமூக ரீதியாக அல்லது உளவியல் ரீதியாக ஏனைய துறை சார்ந்து பெண்கள் எதிர்நோக்குகின்ற அசௌகரியங்கள் விடயத்தில் அவர்களை வழிகாட்டக்கூடிய வழிகாட்டல்களாகத்தான் இந்த வார்த்தைகள் இருக்கிறது. இவைகள் ஒருபோதும் ஆதிக்க வார்த்தைகளாக இருப்பது கிடையாது. சில நேரம் ஏவல் விளக்கல்கள் சில இடங்களில் ஆதிக்க வார்த்தைகளாக இருக்கும், உண்மைதான். ஆனால் எல்லா இடங்களிலும் அவ்வாறு இருப்பது கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த ஹிஜாப் என்பது, ஹிஜாப் தொடர்பாக கூறப்படுகின்ற வழிகாட்டல், இஸ்லாமிய குர்ஆனிய வழிகாட்டல் என்பது பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பை அல்லது பெண்கள் எதிர்நோக்குகின்ற ஹிஜாப் இன்றி திரிவதனால் சமூகத்தில் பெண்கள் எதிர்நோக்குகின்ற உடல் ரீதியான உள ரீதியாக எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வாகத்தான் இந்த ஹிஜாப் அறிமுகப்படுத்தப்படுகிறது. அதிலும் இந்த ஹிஜாப் என்பது அல்லது நாணம் என்று சொல்வது அது பெண்களுக்கான ஒரு விடயம் மாத்திரமும் கிடையாது, அது ஆண்களுக்கும் உரியதாகவும் இருப்பதை அல் குர்ஆன் கூறுவதை நாங்கள் பார்க்கிறோம். குல்லில் மோமினீன யகுப்பு மின் அப்சாரிஹிம், மூமினான ஆண்களுக்கு சொல்லுங்கள், ஆண்களுக்கு சொல்லுங்கள் நபியை கூறுகிறாக, அவர்கள் தங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும். இது ஆண்களுக்கான ஹிஜாப், நாணமாக இருக்கிறது, அவர்கள் தங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்று சொல்வது. இதே போன்று பெண்களுக்குமான கட்டளையும் அல் குர்ஆனிலே சொல்லப்படுகிறது. வகுல்லில் மோமினாத்தி யகுதுல்ல மின் அப்சாரிஹின்ன, மூமினான பெண்களுக்கு நபியை நீர் கூறுவீராக, அவர்களும் தங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும். எனவே இந்த நாணம் என்று சொல்வது, ஐஃபாப் என்று சொல்வது, ஹிஜாப் என்று சொல்வதை விடவும் தன்னுடைய அர்த்தத்தில் விசாலமான தன்மையை கொண்டிருக்கிறது. முக்காடு என்பதை விடவும் நாணம் என்பது மிக விரிவான அர்த்தத்தில் இருக்கிறது. அது ஒழுக்க ரீதியான விடய மாத்திரமும் அல்ல, ஒருவருடைய உளவியல் ரீதியான ஒரு அம்சமாக இருக்கிறது. அல் குர்ஆனிலே பல அர்த்தங்களில் இந்த ஐஃபாப், நாணம் என்கின்ற விடயம் சொல்லப்படுகிறது. சில நேரம் சில ஏழைகள் இருப்பார்கள், தங்களுடைய வறுமையை வெளிக்காட்டிக் கொள்ள வெட்கப்பட்டு கொண்டு நாணமிக்கவர்கள் இருப்பார்கள். அப்படியானவர்களை நீங்கள் கண்டறிந்தவர்களுக்கு உதவ வேண்டும் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. இந்த நாணம் என்பது, ஐஃபாப் என்பது மிகவும் விரிவான அர்த்தத்தில் அல் குர்ஆனிலே சொல்லப்படுகிறது. ஒரு நல்ல விடயமோ கெட்ட விடயமோ, ஆனால் அதனை வெளிப்படுத்துவதில் ஒருவருக்கு வெட்கத்தன்மை இருக்கும், நாணம் உள்ளவராக அவர் இருப்பார். அதாவது சில விடயங்களை தவிர்த்து கொள்ளுதல் என்கிற அர்த்தத்தில் அல் குர்ஆனிலே பயன்படுத்தப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். பார்வையில் நாணம் இருக்க வேண்டும், பேச்சில் நாணம் இருக்க வேண்டும், நடத்தையில் நாணம் இருக்க வேண்டும், தன்னுடைய செல்வத்தை வெளிப்படுத்துவதில் நாணம் இருக்க வேண்டும், கொடுப்பதில் நாணம் இருக்க வேண்டும், கற்றுக் கொடுப்பதில் நாணம் இருக்க வேண்டும் என பல விடயங்களில் இந்த ஐஃபாப், நாணம் என்பது அல் குர்ஆனில் குறிப்பிடப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த ஹிஜாப் என்கின்ற விடயத்தில் பல பயன்பாடுகள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதிலும் குறிப்பாக இங்கு சொல்ல வேண்டிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், சமகாலத்தில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்த்து பேராசை கொள்வது, அவரை போன்று தானும் மாற வேண்டும் என்று சொல்வது, இது சில நேரம் அழகு சார்ந்த விஷயத்தில் பெண்களிடம் இருக்கக்கூடிய ஒரு விடயம். ஒரு மாடலாக ஒரு பெண்ணை பார்க்கின்ற போது அந்த பெண்ணுடைய ஹேர் ஸ்டைல், முடி அழகு எப்படி இருக்கிறது, மூக்கு எப்படி இருக்கிறது, கண் எப்படி இருக்கிறது, உடல் எடை நிறை இவைகள் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து அதே போன்று தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு உளவியல் பிரச்சனை பெண்களுக்கு இருக்கிறது. அவர்கள் பாவிக்கக்கூடிய சோப்பை பாவிக்க வேண்டும், ஷாம்பை பாவிக்க வேண்டும், அல்லது ஏனைய விடயங்களை பாவிக்க வேண்டும் என்கின்ற மோகத்தை அது தோண்டி விடுகிறது. ஹிஜாப், ஐஃபாப் என்று சொல்வது அப்படியான உள நோய்களில் இருந்து அவர்களை வெளியே கொண்டு வருகிறது. உளவியல் ரீதியாக சொல்லப்படுகிறது. இந்த சோஷியல் கம்பேரிசன் என்று சொல்வது, சமூக ஒப்பீடு என்று சொல்லக்கூடிய இந்த விடயம் பொதுவாக ஆணை மாத்திரம் அல்ல, பெண்ணை மாத்திரம் அல்ல, ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் சீரழிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. இதனால் தான் இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்வார்கள், உன்னுடைய நிலையை உன்னை விட நிலையில் தாழ்ந்த ஒருவரை பார்த்து நீ திருப்திப்பட்டுக்கொள், அவரை விட நான் நல்லா தானே இருக்கிறேன் என்று சொல்லி. அந்த ஒப்பீடு வரவேற்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. தன்னை விட சிறந்த ஒருவரை ஒப்பிட்டு அவரை போன்று நானும் மாற வேண்டும் என்று தன்னை அழித்துக் கொள்வதற்கு இஸ்லாம் இடமளிப்பது கிடையாது. எனவே இந்த மாதிரியான விடயங்களில் சிக்கிக்கொள்ளக்கூடிய பெண்கள் உளவியல் ரீதியாக பாதிக்கப்படுகிறார்கள், பெரும் செலவை எதிர்நோக்குகிறார்கள், ஆண்களுக்கு சுமையாக மாறுகிறார்கள், அல்லது தன்னுடைய குழந்தைகளை அவர்கள் சரியாக பராமரிப்பதில்லை. இது பெண்கள் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறது. இந்த உளவியல் பிரச்சனைக்கு ஒரே தீர்வு அவர்கள் நாணத்தை பேணிக் கொள்வது, ஹிஜாபை பேணிக் கொள்வது தான்.
எனவே இந்த ஹிஜாப் ஒரு பெண்ணுக்கான ஒரு ஆளுமையை அதை கொடுத்து அவரை கௌரவிக்கிறது. உண்மையில் பெண் என்று சொன்னால் இவ்வாறு தான் இருக்க வேண்டும், இவ்வாறு இருப்பதல்ல. மாடல் என்று சொல்வது அதற்கு பின்னால் பெரும் செலவு இருக்கிறது, பெரிய சவால்கள் இருக்கிறது. அதே போன்று ஆண் பெண் தொடர்பாடலின் வரையறையை ஹிஜாப் பேணுகிறது. சமூகத்தில் பெண்கள் சமூகத்துக்குள் வராமல் இருப்பதற்காக கொடுக்கப்பட்ட ஒன்று அல்ல ஹிஜாப். சயித் முத்தஹரி அவர்கள் கூறுகிறார்கள், ஹிஜாப் என்பது பெண்களுடைய சமூக பிரவேசத்தை அனுமதிக்க ஒரு விடயமாக இருக்கிறது. நீங்கள் சமூகத்துக்குள் வர வேண்டும், உங்களுக்கு தேவை இருக்கிறது, நீங்கள் இப்படி வாருங்கள் என்கின்ற ஒரு அங்கீகாரத்தை அது கொடுக்கிறது. அதே போன்று ஹிஜாபை பேணக்கூடிய ஒருவருடைய மத சமய நம்பிக்கையை அது இன்னும் பாதுகாக்கிறது, வலுவூட்டுகிறது. அதே போன்று அந்த பெண்ணுடைய நாணத்தை பேணுவதோடு சீரழிவிலிருந்து அந்த பெண்ணை பாதுகாக்கிறது. இது ஒரு தனிப்பட்ட ரீதியில் ஹிஜாபை பேணக்கூடிய பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பயன்பாடாக இருக்கிறது. அதே போன்று சமூக பயன்பாடுகளாக சமுதாயத்தில் ஒரு ஆரோக்கியமான ஒரு தலைமுறையை தோற்றுவிப்பதல் என்பது அது ஹிஜாப் அல்லது நாணம், முக்காடு அல்லது நாணம். இங்கே நாங்கள் அதை சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். முக்காடு போடாத அந்நிய சமுதாயம் நாணம் இழந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதல்ல அர்த்தம். நாணம் என்பது முஸ்லிம் அல்லாத எல்லோருக்கும் பொதுவான ஒரு விடயமாக இருக்கிறது. ஹிஜாப் அது ஒரு அளவீடு, அதற்கான தேவைப்பாடு இருக்கிறது. அதைவிட நாணம் என்பது அதைவிட விரிவான ஒன்று, அது ஆணுக்கும் உரியதாக இருக்கிறது, முஸ்லிம் அல்லாத பெண்களுக்கும் உரியதாக இருக்கிறது. எனவே இந்த நாணத்தை பேணக்கூடிய பெண்களால் தான் ஆரோக்கியமான ஒரு தலைமுறையை உருவாக்க முடியும். அதே போன்று நாணத்தை பேணக்கூடிய பெண்களால் தான் சமூக கலாச்சார சீர்கேடுகளில் இருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். அதே போன்று சிறந்த குடும்ப கட்டமைப்பையும் நாணத்தை பேணக்கூடிய பெண்களால் தான் உருவாக்க முடியும். எனவே ஹிஜாப் என்று சொல்லக்கூடிய இந்த விடயம், விஃபாப் நாணம் என்று சொல்லக்கூடிய விடயம், இஸ்லாம் எதற்காக அனுமதித்திருக்கிறதோ அல்லது வலியுறுத்துகிறதோ அந்த இலக்குகள், நோக்குகள், பயன்பாடுகள் இவைகள் அனைத்தையும் முற்றுமுழுதாக கருத்தில் எடுத்து பேணி நடந்த தலை சிறந்த பெண்களாக இந்த பெண்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்னை ஜஹ்ரா சலாமுல்லாஹி அலைஹா, அன்னை ஜைனப் சலாமுல்லாஹி அலைஹா, இவர்களெல்லாம் இந்த தெய்வீக வரையறையின் முன்மாதிரிகளாக இருக்கிறார்கள். ஹிஜாப் என்பது, முக்காடி என்பது இஸ்லாத்திற்கு முற்பட்ட சமுதாயங்களிலும் இருந்து வந்தது. அன்னை மரியம் சலாமுல்லாஹி அலைஹா அவர்களுடைய விடயத்தில், அவர்களுடைய வரலாற்றில் அவர்களுடைய ஹிஜாப் அல்லது அந்த சமுதாயத்தில் அந்த ஹிஜாப் நிலைத்திருந்ததையும், அன்னை மரியம் சலாமுல்லாஹி அலைஹா அவர்களுடைய விடயத்தில் அவருக்கு குழந்தை கிடைத்ததை அந்த சமூகம் அவருடைய நாணத்தை அவர் இழந்து விட்டதாக கருதியதாக கூறுகின்ற அந்த வரலாற்றில் அந்த சமூகம் நாணத்தை பற்றிய மதிப்பீட்டு அல்லது அந்த ஒரு சமூக பெருமானத்தை நாணத்துக்கு அவர்கள் வழங்கி இருந்ததை அந்த சம்பவம் சொல்கிறது. எனவே நாணம் என்பது எல்லா சமுதாயத்திலும் மதிக்கப்பட்ட ஒரு பெருமதியான ஒரு அம்சமாக இருக்கிறது. அதனை இந்த ஜாலியா சமுதாயத்தில் அல்லது குறைஷி காபிர்கள் அல்லது ஏனைய காபிர்கள் வாழ்ந்து வந்த இந்த மக்கா மதீனா அரேபிய சமுதாயத்தில் இந்த ஹிஜாபின் பெருமானத்தை, நாணத்தின் பெருமானத்தை மீளவும் கொண்டு வந்த ஒரு சிறந்த முன்மாதிரி பெண்களாக ஹஜ்ரத் ஜைனப் சலாமுல்லாஹி அலைஹா அவர்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சத்திய மார்க்கத்தில் எப்போதும் எங்களை நிலைத்திருப்பதற்கு அருள்பாலிப்பானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் வ தவாஸவ் பில் ஹக் வ தவாஸவ் பிஸ் ஸப்ர். ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அஸீம். بسم الله الرحمن الرحيم والحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا ونبينا أبي القاسم المصطفى محمد وعلى آله الطيبين الطاهرين سيما علي أمير المؤمنين وحبيبته الزهراء المرضية والحسن والحسين سيد الشباب أهل الجنة وعلي بن الحسين زين العابدين ومحمد بن علي الباقر وجعفر بن محمد الصادق وموسى بن جعفر القاضي وعلي بن موسى الرضا ومحمد بن علي الجواد وعلي بن محمد الحادي والحسن بن علي الزكي العسكري والحجة بن الحسن القائم المهدي.
ஸலவாத்துல்லாஹி அலைஹிம் அஜ்மாயின். ஊசிக்கும் இபாதல்லாஹ் பிதக்வல்லாஹ். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தக்வாவை பேணி நடக்குமாறு மீண்டும் ஒருமுறை எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித சமுதாயத்தை படைத்த நாளிலிருந்து இன்று வரைக்கும் சில மரபு சார்ந்த ஏற்பாடுகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய இந்த மரபு ஏற்பாட்டு விடயத்தில் மாற்றம் கிடையாது. அதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்போதும் தன்னுடைய வாக்குறுதியாக கூறி வருவதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த அல்லாஹ்வின் ஏற்பாடு மரபு என்று சொல்வது சுன்னத்துல் இலாஹியா அல் குர்ஆனிலே சொல்லப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. சுன்னத்துல்லாஹி என்று அல் குர்ஆனிலே சொல்லப்படுகிறது. உதாரணமாக சூரா அல் அஹ்ஸாபின் 33வது வசனத்தில் இவ்வாறு குறிப்பிடப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். சுன்னத்துல்லாஹி அல்லதீன கலௌ மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்தில் ஏற்பட்ட அல்லாஹ்வுடைய அந்த ஏற்பாடு சுன்னத். வலன் தஜிதலி சுன்னத்தில்லாஹி தப்தீலா, அந்த அல்லாஹ்வுடைய மரபு ஏற்பாட்டு விடயத்தில் மாற்றமாக உங்களால் எதையும் கண்டுகொள்ள முடியாது. அதுக்கு மாற்றமாக நீங்கள் அதனை பார்க்க மாட்டீர்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய வாக்குறுதியை கொடுப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய சுன்னத் நிறைவேறுவதற்காக இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு விடயம் பற்றி அல் குர்ஆனிலே கூறப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அது முந்தைய சமுதாயத்தில் நடந்தேறியது. அதே இயல்பை ஒத்த சமுதாயங்களில் மீண்டும் அது நிகழும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய அந்த வாக்குறுதியாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த சுன்னத் எவ்வாறு முன் சென்ற சமுதாயங்களில் நடந்தேறியதோ அதே போன்று சமகாலத்திலும் எதிர்காலத்திலும் அது நடக்கும் என்பதைத்தான் அல் குர்ஆன் கூறுவதை நாங்கள் பார்க்கிறோம். சூரத்துல் ஃபஜ்ர் 89வது அத்தியாயத்தில் இவ்வாறு சொல்லப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். வல் ஃபஜ்ர், விடிய காலையின் மீது சத்தியமாக, வலையாலின் ஆஷ், 10 இரவுகளின் மீது சத்தியமாக, வஷ்ஷஃபி வல் வத்ர், இரட்டையின் மீதும் ஒற்றையின் மீதும் சத்தியமாக, வல்லைலி இதா யஸ், செல்கின்ற இரவின் மீது சத்தியமாக, அல் ஃபீ தாலிக கஸமுல் லிதி ஹிஜ்ர், இதில் அறிவுடையோருக்கு போதுமான சத்தியம் இருக்கிறதல்லவா. அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத், ஆது கூட்டத்தாருடைய விடயத்தில் உமது இரட்சகர் எவ்வாறு நடந்து கொண்டான் என்பதை நீர் பார்க்கவில்லையா. இரமதாத்தில் ஆய்மா, பெரும் தூண்களை உடைய இந்த இரம்வாசிகள் விடயத்தில் எவ்வாறு அல்லாஹ் நடந்து கொண்டான் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா. அல்லதீ லம் யுக்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத், உலகத்தில் அப்படியான அவர்களை போன்று ஒரு பிரதேசம் நாடு உருவாக்கப்பட்டிருக்கவில்லை. அதே போன்று வசமூதல்லதீன ஜாபு ஸஹ்ர பில் வாத், பள்ளத்தாக்குகளில் பாறைகளை குடைந்து வாழ்ந்த சமூத் கூட்டத்தாரை விடயத்தில் அல்லாஹ் எவ்வாறு நடந்து கொண்டான் என்பதை நீர் பார்க்கவில்லையா. அதே போன்று ஃபிரௌன தில் அவ்தாத், பெரும் படைகளை கொண்ட ஃபிரௌனை எவ்வாறு அல்லாஹ் செய்தான் என்பதை நீர் பார்க்கவில்லையா. இவர்களெல்லாம் அல்லதீன தகவ் ஃபில் பிலாத், அவர்கள் உலக நாடுகளில் வரம்புகளை மீறி தூலியம் அலிச்சாட்டியங்களை செய்து வந்திருந்தார்கள். அது மாத்திரமன்றி ஃபஅக்ஸரு ஃபீஹா அல் ஃபஸாத், அந்த தேசங்களில் அவர்கள் குழப்பங்களை, ஃபித்னாக்களை, ஃபஸாதுகளை உருவாக்கி இருந்தார்கள். அதன் காரணமாக ஃபஸப்ப அலைஹிம் ரப்புக சௌஸ அதாப், இதன் காரணமாக உமது இறைவன் அவர்களின் மீது வேதனையின் சாட்டை எறிந்தான். இன்ன ரப்பக லபில் மிர்சாத், நிச்சயமாக உம்முடைய இறைவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்கின்ற இந்த அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை பற்றி நாங்கள் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். இங்கே ஆத், சமூத், ஃபிரௌன், அதே போன்று அலிச்சாட்டியம், குழப்பம் விளைவித்தல் என்கின்ற விடயங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தண்டனையை அவர்களின் மீது இறக்குவதற்கான விடயமாக இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அவர்களுடைய நிலைகள் குறித்து சொல்லப்படுகின்ற போது அவர்கள் பெரும் தூண்களை கொண்ட நகரங்களை கட்டி எழுப்பி இருந்தார்கள். மலைகளை குடைந்து வாழ்ந்தவர்கள், பெரும் படைகளை கொண்டவர்கள். இப்படியான ஒரு விவரணத்தை அல் குர்ஆன் கூறுவதை நாங்கள் பார்க்கிறோம். உண்மையில் இன்றைய ஆது கூட்டத்தினர் யார்? இன்றைய சமூக கூட்டத்தினர் யார்? இன்றைய ஃபிரௌன் யார்? இன்றைய உலகில் நடந்தேறிக் கொண்டிருக்கும் மிகப்பெரிய வரம்பு மீறல்கள், அலிச்சாட்டியங்கள் எது? அதற்கு காரணம் யார்? உலக நாடுகளில் ஏற்பட்டிருக்கும் மிகப்பெரிய குழப்பம் எது? அந்த குழப்ப நிலைக்கு காரணம் யார்? இவை அனைத்துக்கும் காரணம் அமெரிக்கா. அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் அதற்கு காரணமாக இருக்கிறது. இந்த அமெரிக்கா அதுதான் இன்றைய ஆதாக இருக்கிறது. இந்த அமெரிக்கா அதுதான் இந்த சமுதாயத்தின் சமூதாக இருக்கிறது. ராம்தான் ஃபிரௌனாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த அமெரிக்கா
அது இறைவனின் எதிரியாக இருப்பதை நாங்கள் அல்லாஹ்வுடைய அந்த வாக்குறுதியின்படி பார்க்கிறோம். இந்த அமெரிக்கா இமாம் மஹ்தியின் எதிரியாகவும் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த அமெரிக்கா தான் விலாயத்தில் ஃபகீஹின் எதிரியாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த அமெரிக்கா தான் மர்ஜவ் தக்லீதுகளின் எதிரியாக அவர்களை கொலை செய்வதற்கு அச்சுறுத்தல் விடுத்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று இந்த அமெரிக்கா தான் மானுடத்தின் எதிரியாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த அமெரிக்கா தான் இன்றைய பொருளாதாரத்தின் ஏற்றத்தாழ்வுகளுக்கு நெருக்கடிகளுக்கு காரணமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த அமெரிக்கா தான் உலக அரசியல் குழப்ப நிலைகளுக்கு காரணமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த அமெரிக்கா தான் சமூக வர்க்க முரண்பாடுகளுக்கும் உலகளாவிய லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் காரணமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த அமெரிக்கா தான் உலகத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய கலாச்சார சீர்கேடுகளுக்கும் கற்றற்ற பாலியல் பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த அமெரிக்கா மிக பெரும் தூண்களை கொண்ட பெரும் நகரங்களை கட்டிடங்களை அவர்கள் கட்டி எழுப்பி இருந்தாலும் ஆதை போன்று இருந்தாலும் அவர்கள் மலைகளை கொடைந்து பெரிய நகரங்களை உருவாக்கிய சமுதை போன்று அவர்கள் இருந்தாலும் பெரும் படைகளை கொண்டிருந்த பிறவுனை போன்று இந்த அமெரிக்கா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இந்த வேதனையின் சாட்டையை அவர்கள் மீது நிச்சயமாக அல்லாஹ் இறக்குவான் என்பதுதான் அல்லாஹ்வுடைய அந்த மரபாக சுன்னத்துல் இலாஹியாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இன்று அமெரிக்கா இஸ்ரேலோடு சேர்ந்து ஆக்கிரமித்த பலஸ்தீனுக்கு எதிராக அவர்கள் அரங்கேற்றி வரக்கூடிய அந்த அட்டூழியங்களின் தொடர்ச்சி அது நீண்டு சென்று கொள்வதை நாங்கள் பார்க்கிறோம். அது காஷ்மீரில் அல்லது சூடானில், சிரியாவில், லெபனானில், யமனில், ஏனைய இஸ்லாமிய நாடுகளில் அவை விரிவடைந்து வருவதை நாங்கள் பார்க்கிறோம். மூமின்களுடைய ஈமான் என்னவென்று சொன்னால் நிச்சயமாக இது போன்ற அமெரிக்கா போன்ற ஆத், சமூத், ஃபிரௌன் இவர்களுக்கு நிச்சயமாக அழிவு வரும் என்பதை அவர்கள் நம்புவதுதான். ஆனால் இந்த நம்பிக்கைக்கு விரோதமாக எதிரான நம்பிக்கையை உருவாக்குவதற்காக வேண்டி அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற நாடுகளோடு கைகோர்த்து இந்த அரபு நாடுகளும் அந்த அரபு நாடுகளுடைய சிந்தனையை மழுங்கடிக்கக்கூடிய இந்த வஹாபிசமும் அவர்களுடைய பிரச்சாரமும் ஒன்றாக ஒன்றிணைந்து உலகில் செயற்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். பலஸ்தீனுடைய விடயத்தில் வஹாபிகள் சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் இதனை ஏற்கனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவித்திருக்கிறார்கள். பலஸ்தீன விடயத்தில் எப்போதும் ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் என்று. அது எப்போது இருந்து கொண்டே இருக்கும் என்று கருதுவதனால் அதனை கண்டும் காணாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையை அவர்கள் தோற்றுவிக்க பார்க்கிறார்கள். உண்மையில் நாங்கள் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு முன்னிலையில் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை பற்றி அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் அந்த நடக்கக்கூடிய பிரச்சனை சத்தியமா அசத்தியமா என்று அந்த நிகழ்வு நடக்கின்ற போது அதனை தீர்மானிக்க கொள்ள முடியாத ஒரு சந்தர்ப்பம் ஒருவருக்கு ஏற்படலாம். அப்படியான ஒரு நிலை வரக்கூடாது என்பதற்காகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை முன்கூட்டியே சொல்லி தருகிறார்கள். அந்த பிரச்சனை அது அசத்தியமிக்க ஒரு விடயம் என்பதை அவர்கள் அடையாளப்படுத்தி தருகிறார்கள். எனவே முன்கூட்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தி தருகின்ற அந்த பிரச்சனைகளின் போது எங்களுடைய வகிபாகம் என்ன, எங்களுடைய கடமை என்ன, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை முன்கூட்டியே சொல்லி தருகிறார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சத்திய மார்க்கத்தில் அஹ்லுல் பைத்துக்களை பின்பற்றக்கூடிய இந்த ஷியா இஸ்லாத்தில் எப்போதும் எங்களை நிலைத்திருப்பதற்கு அருள்பாலிப்பானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் வ தவாஸவ் பில் ஹக் வ தவாஸவ் பிஸ் ஸப்ர். ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அஸீம்.